இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்டிபிசியில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் கொடுத்துருக்க வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா a² + b² = 132 கொடுத்துருவாங்க. மற்றும் a × b வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 36 கொடுத்துருவாங்க. எனில் a - b/a + b வேல்யூ என்னென்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது a² + b² a × b எல்லாம் வர மாதிரி ஒரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா a + b² வந்து என்னென்னு வரும், a² + b² + 2ab வரும். அதே மாதிரி a - b² வந்து பார்த்தீங்கன்னா a² + b² - 2ab வரும். இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாலையும் தான் a² + b² ab இந்த ரெண்டு வேல்யூயும் சப்ஸ்டிட் ஆகும். இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு a + b² போடுங்க. இப்போ a² + b² பதிலாக கொடுத்துருக்க வேல்யூ 132 அப்படிங்க எழுதியாச்சு. ப்ளஸ் 2 × ab வேல்யூ 36 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 132 அப்படியே வந்துடும். 36 × 2 72 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 204. இது வந்து a + b² வேல்யூ. அடுத்து a - b² வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 132 அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் 2 × 36 பார்த்தீங்கன்னா 132 - 72 பார்த்தீங்கன்னா 60. இது a - b² வேல்யூ. அங்கே என்ன கேட்டிருக்காங்க, a - b/a + b. இப்போது a - b² வேல்யூ தெரியுது, a + b² வேல்யூ தெரியுது. அதை அப்படியே எழுதிக்கோங்க. 60/204. இந்த ரூட் போகிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த ஸ்கொயர் போனால் தானே நம்ம மைனஸ் இந்த வேல்யூ வரணும். அதனால் என்ன பண்ணுறோம், ரெண்டு சைடுமே ரூட் எடுக்கிறோம். ரூட் போட்டோம்னா இந்த ரூட்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், இந்த சைடு ரூட் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 3ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 20 - 3 60. இது வந்து பார்த்தீங்கன்னா 68 வரும். அடுத்து 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5/17 வந்துடும். ஓகேங்களா? அப்போது a - b/a + b வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5/17 ரூட்